நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண்டவரே தெய்வீக வெளிப்படுத்தல்கள் கர்த்தாவே தேவன் தாமே எங்களுடைய தியான வேளையிலே வெளிப்படுத்தி ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தெய்வீக ஆண்டவரே பாதையிலே வளர செய்து ஆசீர்வதித்து அளவிடுமாய் கெஞ்சுகிறேன். நீர் எதிர்பார்க்கக்கூடிய ஜீவியம் ஒவ்வொருலையும் வெளிப்பட ஆண்டவர் தாமே கிருபை கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே பிதாவே. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய சரீரமும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆவியும் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், தேவன் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை கிரயமாக செலுத்தி அதை தமக்கென்று சொந்தமாக்கி கொண்டபடியினால் அந்த ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜீவியமானது யாருக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறபடியால் இனி நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, இனி நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கிறபடியால் தேவன் என்ன செய்கிறார்? உங்களிலே ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படுகிறார். அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால், உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளிலே நாம் தேவாலயத்திலே கடந்து வந்தது எதற்காக என்றால், தெய்வமே நீர் எங்களுடைய சரீரத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் உமக்கென்று ஆண்டவரே நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்து வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. இனி நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல ஆண்டவரே, இனி நாங்கள் உம்முடையவர்கள் என்று அறிக்கை செய்து ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக தேவன் நம்மை அவருடைய சபையிலே கொண்டு வந்து சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கிருபை செய்தார். அப்படியானால் முற்காலங்களிலே நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது என்பதை குறித்து பார்க்கும்போது, மனிதனுடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது என்பதை குறித்து தியானிக்கும் போது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயமாக காணப்படுவதாக அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வசனங்களை வாசிக்கும் போது, மனிதனுடைய இருதயமானது மாறுபாடான இருதயம் என்பதாக வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை வாசிக்கும் போது, மனிதனுடைய இருதயம் தீட்டுள்ள இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வசனங்களை வாசிக்கும் போது, மனிதனுடைய இருதயம் இருளடைந்த இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, மனிதனுடைய இருதயம் மாம்ச சிந்தையுள்ள இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, மனிதனுடைய இருதயமானது பொருளாசை நிறைந்த இருதயமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனிதனுடைய இருதயம் அசுத்தமான இருதயம் என்று வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது, மனிதனுடைய இருதயம் துணிகரமுள்ள இருதயம் என்று வாசிக்கிறோம். தீத்து எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மனிதனுடைய இருதயம் துர்குணமுள்ள இருதயம் என்று வாசிக்கிறோம்.
2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது மனிதனுடைய இருதயம் அசட்டை செய்யக்கூடிய இருதயம் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மாறுபாடுள்ளதும் தீட்டுள்ளதும் இருளடைந்ததும் மாம்ச சிந்தையுள்ளதும் பொருளாசையுள்ளதும் அசுத்தமுள்ளதும் துணிகரமுள்ளதும் துர்குணமுள்ளதும் அசட்டை செய்யக்கூடிய இருதயமாயிருக்கிறபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே அனுப்பி தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து, மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லுகிறார். எதற்காக உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லுகிறார் என்றால், இருளுள்ள இருதயத்தை வெளிச்சமாக்கும்படியாக, தீட்டுள்ள இருதயத்தை சுத்திகரிக்கும்படியாக, துணிகரமுள்ள துர்க்குணமுள்ள அசட்டை செய்யக்கூடிய இருதயத்தை தேவனுக்கேற்ற ஒரு நல்ல இருதயமாக, நவமான இருதயமாக மாற்றும்படியாக, மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட இருதயமுள்ள மனிதன் நான் பாவி என்று உணரும்படியாக தேவன் இதோ தம்மண்டையிலே அழைக்கிறார். நீ ஒரு பாவியாக காணப்படுகிறாய். உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியான ஒரு மார்க்கம் உண்டு. உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஒரு விலையேற பெற்ற தியாகம் உனக்கு முன்பாக பலியாக செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கச் செய்வதுதான் சுவிசேஷமாக காணப்படுகிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லும் போது மனிதன் என்ன செய்கிறான்? தான் ஒரு பாவி என்பதை அவன் விளங்கி கொண்டு, தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், இயேசுவை விசுவாசித்தால் தன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும், தன்னுடைய சாபங்கள் அனைத்தும் நீங்களாக்கப்படும், தன்னுடைய இருதயம் தேவனுக்கேற்ற ஒரு நல்ல இருதயமாக மாற்றப்படும், தன்னுடைய ஆத்துமாவானது ஆண்டவருடைய கரத்திலே கொண்டு வரப்படும் என்கிற நிச்சயம் உள்ளவனாக அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். தேவன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார் என்று இயேசுவை விசுவாசித்து அந்த இரத்தத்தினாலே தனக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு என்கிற ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்கிறான் என்றால், எனக்காக இரட்சகராக இந்த உலகத்திலே தோன்றினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு விசுவாசத்திற்குள் அவன் கடந்து வந்து, தெய்வ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அவன் இயேசுவுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுக்கும் போது, இயேசுவை தனக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, மாம்ச சிந்தையுள்ள இருதயத்தை, அசுத்தமான இருதயத்தை, தீட்டுள்ள இருதயத்தை, இருளுள்ள இருதயத்தை தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவைகளெல்லாம் சுத்திகரித்து தேவ அன்பாகிய பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி தேவ அன்பு நிறைந்த மனிதனாக மாற்றுகிறார். என்றைக்கு தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று விளம்பக்கூடிய அந்த சத்திய வசனத்திற்கு என்றைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து மனம் திரும்பும்படியாக அவனுடைய இருதயத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறானோ, அன்றைக்கு தேவன் அவனுடைய ஜீவியத்தை தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியமாக மாற்றுகிறார். இன்றைக்கு தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் தேவ சபையிலே எதற்காக காணப்படுகிறீர்கள் என்றால், ஒரு காலத்திலே உங்களுடைய இருதயம் துர்க்குணமுள்ள இருதயமாக காணப்பட்டது. ஆனால் என்றைக்கு நீங்கள் உங்களை ஒரு பாவி என்று உணர்ந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்திலிருந்து இயேசு விடுதலை ஆக்க வல்லவர் என்கிற விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வந்தீர்களோ, அன்றைக்கே தேவன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உங்களை சுத்திகரித்து இன்றைக்கு தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக தேவ சபையிலே உங்களை ஒரு தேவ ஆலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இனி நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள்
தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்திற்குள் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியால் நீங்கள் இனி உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இனி நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்படியானால் ஒரு கேள்வி தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிதான காரியத்தை செய்திருக்கிறாரே, அது எதற்காக? தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நீங்கள் தேவனுக்கு ஆசீர்வாதமாக திகழும்படியாக, தேவனை அறிந்து ஜீவிக்கிற மனிதனுக்கும் தேவனை அறியாமல் ஜீவிக்கிற மனிதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இன்றைய தூதிலே நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். தேவனை அறிந்த மனிதன் என்ன செய்கிறான்? இனி நான் என்னுடையவன் அல்ல, இனி நான் தேவனுக்கு சொந்தமானவன் என்று சொல்லி தேவனை அறிந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய சரீரத்தினாலும் தன்னுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆனால் தேவனை அறியாத மனிதனோ அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் தேவனுக்கு சொந்தமானவன் என்கிற ஒரு எண்ணம் இல்லாதவனாக, தான் தன்னுடையவன் என்கிற எண்ணமுடையவனாக தனக்காகவே வாழ்கிறான். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தேவனை அறிந்த மனிதன் தன்னை தேவனுக்கு சொந்தமானவன் என்று நிச்சயப்படுத்தி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக வாழ்கிறான். ஆனால் தேவனை அறியாத மனிதனோ தான் தனக்குரியவன் என்கிற எண்ணமுடையவனாக தனக்காகவே வாழ்கிறான். இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு தெய்வ பிள்ளையே. ஆகவே தேவனுக்கு என்று வாழாமல் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் தனக்கென்றே வாழ்கிறவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறானாம்? வாசியுங்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் காணப்படுவார்கள். வித்தியாசத்தை பார்த்தீர்களா? நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் தேவனுடையவர்கள் என்ற சிந்தையோடு வாழ்கிறவர்களுக்கும் நாங்கள் எங்களுடையவர்கள் என்ற சிந்தையுள்ளவர்களாக வாழ்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்கள் தேவனுடையவர்கள் என்கிற எண்ணமுடையவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் சரீரத்தினாலும் தங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்துகிறார்கள்? தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடையவர்கள் என்கிற எண்ணமுள்ளவர்களாக வாழ்கிறவர்களோ எப்படி காணப்படுகிறார்கள்? பணப்பிரியராக, தூஷிக்கிறவர்களாக, அகந்தையுள்ளவர்களாக, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நீங்கள் தேவனுடையவர்கள். ஆகவே நீங்கள் ஜீவிக்கிற நாட்களிலே யாரை மகிமைப்படுத்தி ஜீவிக்கிறீர்கள் என்றால் தேவனை மகிமைப்படுத்தி ஜீவிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எந்த காரியத்தை செய்தாலும் அது தேவனுக்கு ஆசீர்வாதமாக திகழும்படியாகும். ஒரு முறை தெய்வ பிள்ளையே, சாமுவேலிடத்திலே தேவன் பேசுகிறார். நீ ஈசாயின் வீட்டிற்கு என்ன செய்? கடந்து போ. நான் என்ன செய்து விட்டேன்? இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்த சவுலை என்ன செய்து விட்டேன்? தள்ளிவிட்டேன். காரணம் என்ன? அவனை நான் தான் அபிஷேகம் பண்ணினேன். ஆனால் அபிஷேகம் பண்ணினதற்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை யார் செய்யவில்லை? சவுல் செய்யவில்லை. காரணம் என்ன? அவனை தேவன் அபிஷேகம் பண்ணி இருந்தாலும் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட நோக்கத்தை விளங்கிக் கொள்ளாமல் ஜீவித்தவன் தான் சவுல். தன்னை தேவன் அபிஷேகம் பண்ணினார் என்றால் தான் தேவனுக்கு ஆசீர்வாதமாக
திகழ வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் ஜீவித்தபடியால் தேவன் சவுலை என்ன செய்து போட்டார்? தள்ளி போட்டார். இப்பொழுது ஒரு பெரிய துக்கம், எல்லாருக்கும் ஒரு பெரிய துக்கம். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தள்ளப்பட்டான் என்று. ஆனால் ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார். நீ எவ்வளவு காலம் துக்கமுகத்தோடு காணப்படுவாய்? நீ ஈசாயின் வீட்டிற்கு என்ன செய்? கடந்து போ. சவுல் தள்ளப்பட்டு போனபடியினால் அந்த இடத்திலே நான் ஒரு மனிதனை எழுப்புவேன். எதற்காக எழுப்புகிறார்? எதற்காக அபிஷேகம் பண்ணினார் என்பதை வாசிக்கும் போது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக என்ன செய்வாயாக? அபிஷேகம் பண்ணுவாயாக. அப்படியானால் இங்கே ஒரு விசேஷித்த சத்தியம் காணப்படுகிறது. என்ன தெரியுமா? நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ண வேண்டும். தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்றால் அது எதற்காக தெரியுமா? ஆண்டவருக்காக. தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்றால் அது எதற்காக என்றால் தேவனுக்காக. அப்படியானால் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு வர வேண்டிய சிந்தை என்னவென்றால், தேவன் கொடுத்த அபிஷேகம் தேவனுக்கென்று, தேவன் கொடுத்த அபிஷேகம் தேவனுக்கென்று ஜீவிக்கும்படியாக, தேவன் கொடுத்த அபிஷேகம் தேவனுக்கென்று கிரியை செய்யும்படியாக, தேவன் கொடுத்த அபிஷேகம் தேவனுக்கென்று செயல்படும்படியாக அந்த நோக்கத்தோடு நீ ஜீவிப்பாயானால் சவுல் தள்ளப்பட்டது போல நீ தள்ளப்படாமல், உண்மையாகவே தேவன் உன்னை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்றால் அந்த ராஜரீக பாதையிலே உன்னை நடத்தி செல்வார். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஆசீர்வாதமானாலும், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த நன்மையானாலும் அது தேவனுக்கென்று, தேவனுடைய நாமத்திற்கென்று. ஆகவேதான் அங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இனி உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்கள் யாரை மகிமைப்படுத்துங்கள்? தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களை தேவன் அபிஷேகம் பண்ணினார் என்றால் அது எதற்காக? நீங்கள் தேவனுக்கென்று ஜீவிக்கும்படியாக. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமிலிருந்து இதோ சத்துருக்களால் கொள்ளையடிக்கப்பட்டு போன வேளையிலே சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தும் கூட அந்த உடன்படிக்கை பெட்டியை தேட வேண்டும், மீண்டுமாக எருசலேமுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தையற்றவனாக, உதாசீனமுடையவனாக காணப்பட்டான். ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போதோ நாம் இழந்து போன அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடுவோம் என்று சொல்லுகிறார். தேவன் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தது தேவனுடைய காரியங்களை தேடும்படியாக, தேவனுடைய காரியங்களை கண்டுபிடிக்கும்படியாக, தேவனுடைய காரியங்களுக்காக ஓடும்படியாக, தேவனுடைய காரியங்களுக்காக பிரயாசப்படும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவே தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தேவன் உன்னை ஆலயமாக மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாய் கானானுக்கு நேராக வழிநடத்தும் போது வனாந்திர வழியாய் வழிநடத்தி வருகிறார். வனாந்திரத்திலே கொண்டு வந்த வேளையிலே தேவன் மோசே இடத்திலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இதோ ஜனங்களிடத்திலே மனப்பூர்வமாய் காணிக்கைகளை செலுத்தும்படியான இருதயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த காணிக்கையை நீ எனக்காக பெற்றுக் கொள்வாயாக என்று சொல்கிறார். அப்ப தேவன் காணிக்கைகளை கேட்கும் போதும் கூட அதை யாருக்காக கேட்கிறார் என்றால் தேவனுக்கென்றே கேட்கிறார். அடுத்தபடியாக மோசே இடத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார், நான் வாசம் பண்ணும்படி ஒரு கூடாரத்தை இந்த வனாந்திரத்திலே உருவாக்கும்படியாக நீ எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. நான் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. காணிக்கைகளை பெறும்போதும் எனக்காக என்று சொல்லுகிறார், வாசஸ்தலத்தை உருவாக்க சொல்லும் போதும் எனக்காக என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீ தேவனுடைய வாசஸ்தலமாய் இருப்பாயானால், இன்றைக்கு நீ உன்னை பலிபீடத்திலே உன்னை காணிக்கையாக செலுத்தி இருக்கிறாய் என்றால் எல்லாம் தேவனுக்காகவே.
Praise the Lord. வாசியுங்கள். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. பாருங்க, எப்படி மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்து எனக்கு காணிக்கைகளை வாங்குவீர்களாக. காணிக்கையை பெற்றுக் கொள்ளும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காணிக்கை யாருக்கு? தேவனுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த காணிக்கையை வைத்து தேவன் என்ன சொல்கிறார்? அடுத்தபடியாக, நான் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அந்த வாசஸ்தலமும் யாருக்காக? தேவனுக்காக. வாசியுங்கள், 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜனங்கள் எனக்கென்று கொடுக்கிற காணிக்கையை வைத்து நான் ஜனங்களுக்குள்ளே உலாவி வரும்படியாக, நான் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக எனக்கென்று ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அதைத்தான் பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டு சபையிலே சொல்லும் போது சொல்லுகிறார், தெய்வ ஜனமே, தேவன் உன்னுடைய இருதயத்தை மாற்றி, தேவனுக்கு ஏற்ற இருதயமாக மாற்றி, தேவ அன்பினால் நிரப்பி, இன்றைக்கு தேவன் உனக்குள்ளே பரிசுத்த வாசஸ்தலமாய் இருக்கக்கூடிய உன்னுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக உன்னை தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை தமக்கென்று வேறு பிரித்திருக்கிறார். இனி இந்த வாசஸ்தலம் என்னுடையதல்ல, தேவனுடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இனி நீ கொடுத்த காணிக்கை என்னுடையதும் அல்ல, உன்னுடையதும் அல்ல, அது தேவனுடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இப்படியாக தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் தேவனுக்குரியதாக காணப்படும்படியாக. அதனால்தான் சொல்றார், உன்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நீ யாரை மகிமைப்படுத்துங்கள்? தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, ஒரு சந்தர்ப்பத்திலே ஜெப ஆலயத்திலே சூம்பின கையுடைய ஒரு மனிதன் காணப்பட்டான். அந்த சூம்பின கையுடைய மனிதன் எதற்காக ஜெப ஆலயத்திலே காணப்பட்டிருப்பான் என்று சிந்திக்கும் போது 2 காரணங்களுக்காக அவன் அங்கே வந்திருப்பான். ஒன்று, எதற்காக? தன்னுடைய சூம்பின கரத்தை காட்டி ஏதாயிலும் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கலாம். 2வது காரணம், அவன் எதற்காக வந்திருக்கலாம் என்றால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அநேகரை சௌக்கியப்படுத்துகிறார், என்னுடைய கரத்தையும் தேவன் சுகமாக்குவார் என்கிற எண்ணத்தோடு தேவ சபையிலே வந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சூம்பின கையுடைய மனிதனை கண்டபோது என்ன சொல்லுகிறார்? உன் கரத்தை நீட்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னுடைய கரம் ஒரு சூம்பின கை என்று சொல்லி அவன் நீட்டுவதற்கு மறுதலிக்கவில்லை. உடனடியாக விசுவாசத்தோடு அந்த சூம்பின கையை நீட்டினான். நீட்டின வேளையிலே அந்த கையானது மறு கையை போல சுகமாக்கப்பட்டது. அப்படியானால் தேவன் எதற்காக ஜெபாலயத்திலே கடந்து வந்த வேளையிலே சூம்பின கையுடைய மனிதனை எதற்காக சௌக்கியப்படுத்த வேண்டும்? ஒரு கேள்வி. தெய்வ பிள்ளையே, சூம்பின கையோடு தேவனுக்கென்று பூர்ணமாக ஒரு மனிதன் கிரியை செய்ய முடியாது. தேவன் உனக்கு கொடுத்த சுகம், தேவன் உனக்கு கொடுத்த ஆரோக்கியம், தேவன் உனக்கு கொடுத்த சௌக்கியம் எதற்காக என்றால் தேவனுக்கென்று நீ கிரியை செய்யும்படியாக. தேவன் அந்த சூம்பின கையுடைய மனிதனை சௌக்கியப்படுத்தினதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுக்கென்று அவன் கிரியை செய்யும்படியாக. ஜீவ சுடர் வீசக்கூடிய வேத புஸ்தகத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடராக பிரகாசிக்கும்படியாக. உன்னுடைய கரத்தை தேவன் சௌக்கியப்படுத்தினது, உன்னுடைய கால்களை தேவன் சௌக்கியப்படுத்தினது, உன்னுடைய முழு அவயவங்களையும் தேவன் சௌக்கியப்படுத்தினது, உன்னுடைய ஆவி ஆத்துமாவை தேவன் சௌக்கியப்படுத்தினது எதற்காக தெரியுமா? நீ தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் தேவனுக்கென்று ஜீவிக்கும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆனால் இந்த வெளிப்படுத்தல் இல்லாத மனிதன் தான் பணப்பிரியனாகவும் தற்பிரியனாகவும் தூஷிக்கிறவனாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். தேவனை அறிந்த தெய்வ ஜனமே, தேவனை அறியாத மனிதனை போல நீ வாழும்படியாக அல்ல உன்னை தேவன் தெரிந்தெடுத்தது. தேவன் உன்னை அவரை அறிகிற அறிவின் வாசனையினாலே நிரப்பி தேவனுடைய சபையிலே ஒவ்வொரு நாளும் நற்கந்தமாக திகழும்படியாக சத்திய வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி உன்னை பரிபூர்ணப்படுத்தி கொண்டு வருவதன் நோக்கம் என்னவென்றால், நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, நீ தேவனுடைய நாமத்துக்கு ஆசீர்வாதமாக திகழும்படியாக, தெய்வ பிள்ளையே நீ தேவனுக்கென்று முழு மனதோடு செயல்படும்படியாக. ஆம் தெய்வ பிள்ளையே, ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் தேவனுடைய நாமத்திற்கு ஆசீர்வாதமாக நீங்கள் திகழும்படியாக என்கிற வெளிப்பாட்டோடு ஜீவிக்க தேவன் உங்களை அழைக்கிறார். இதோ மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் 5ஆம் வசனத்திலேயும் இதை நீங்கள் வாசிக்கலாம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனை அறியாத ஒரு மனிதனாக காணப்பட்டால் நீங்கள் எப்படி காணப்படுவீர்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனை அறியாத மனிதன் எப்படி ஜீவிக்கிறான் பாருங்கள். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆனால் தெய்வ பிள்ளையே, தேவனை அறியாத ஒரு மனிதன் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறானாம். அந்த மனிதனை வேதம் என்னவென்று சொல்லுகிறது? அஞ்ஞானிகள் இவைகளை எல்லாம் நாடி தேடுகிறார்கள், இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனை அறிந்த மனிதன் என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. தேவனை அறிந்த மனிதன் எப்படி ஜீவிக்க வேண்டும் தெரியுமா? இதோ 32ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முரளிலியா சொல்லுவோமா? தேவனை அறியாத மனிதன் கவலைப்படுகிறான், எதை புசிப்பேன், எதை குடிப்பேன், எதை உடுப்பேன் என்று. ஆனால் நீயோ தேவனுக்கேற்ற இருதயம் உள்ளவனாக, தேவனுக்கேற்ற அறிவுள்ளவனாக, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானம் என்ன? நான் வேத வசனத்தின்படி ஜீவித்தால் போதும், மீதி உள்ள காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது தேவனுடைய இதோ ராஜ்யத்தையும் நீதியையும் நான் தேடும் போது மற்றவைகளை எல்லாம் தேவன் எனக்கு என்ன செய்வார்? கூட கொடுப்பார். ஒரு சந்தர்ப்பத்திலே தேவனுடைய இருதயத்திலே ஒரு ஏக்கம் காணப்பட்டது. அந்த ஏக்கம் என்னவென்றால், எனக்கென்று யார் போவார்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கென்று யார் போவார்? எனக்கென்று யார் போவார்? என் காரியத்து நிமித்தமாக யார் போவார் என்கிற ஒரு ஏக்கம் வந்தபோது, அந்த ஒரு தெய்வீக வெளிச்சம் ஏசாயா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலே வந்தபோது, ஏசாயா தைரியத்தோடு சொல்கிறான், ஆண்டவரே உமக்கென்று நான் போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உமக்கென்று நான் போகிறேன், உம்முடைய காரியமாக நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். அவனுக்குள்ளாக எப்படி அப்படிப்பட்ட தைரியம் வந்தது? இன்றைக்கு தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எனக்கென்று யார் போவார்? எனக்கென்று யார் ஊழியத்தை செய்வார்? எனக்கென்று யார் செயல்படுவார்? எனக்கென்று யார் என்னுடைய நாமத்து நிமித்தமாக ஆசீர்வாதமாக காணப்படுவார் என்கிற ஒரு கேள்வி வரும்போது, தேவ சபையிலே ஆண்டவரே இதோ உமக்கென்று நான் போகிறேன் என்கிற தைரியம் உங்களுக்கு காணப்படுகிறதா? ஏசாயாவுக்குள்ளாக அப்படிப்பட்ட தைரியம் காணப்பட்டது. வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாக போவார்? இப்படிப்பட்ட ஒரு சத்தம் யாருக்கு கேட்கிறது? ஏசாயாவுக்கு கேட்கிறது. உடனே அவனுக்குள்ளாக ஒரு தைரியம் வருகிறது. ஆண்டவரே, உமக்காக நான் போகிறேன். ஆனா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட மனிதனா இருந்தான் தெரியுமா? அசுத்த உதடுள்ள மனிதனாக காணப்பட்டான். இந்த அசுத்த உதடுள்ள மனிதன் தேவனுடைய காரியமாக போகிறேன் என்று சொல்லும்படியான ஒரு தைரியம் அவனுக்குள்ளாக எப்படி வந்தது? ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அசுத்த உதடுள்ள மனிதனாயிருக்கிறான். தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தபோது, தேவனுடைய சமூகத்தை பார்த்தபோது, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனிதனாயிருக்கிறேனே என்று அலறுகிறான். அப்படிப்பட்ட மனிதன் நான் உமக்கென்று போகிறேன் என்று தைரியமாய் சொல்வதற்கு காரணம் என்ன? தெய்வ பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நேற்றைய தினத்திலே நான் ஒரு மனிதனை சந்தித்த போது அந்த மனிதன் என்னிடத்திலே சொன்னா, மோட்சத்துக்கு போகலாம் என்று சொல்கிறீரே, ஆயிரக்கணக்கான பாவத்தை செய்து வருகிறோம், ஆயிரக்கணக்கான பாவத்தை செய்யும் போது எப்படி மோட்சத்துக்கு போவது என்று கேட்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தெய்வ பிள்ளையே, அவன் அசுத்த உதடுமுள்ள மனிதனாய் இருந்திருந்தாலும் கூட அவன் தேவன் சுத்திகரிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ ஆயிரக்கணக்கான பாவத்தை செய்து வருகிற மனிதனாய் இருந்தாலும் உனக்குள்ளாக தேவன் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குவாரே, ஆனால் மோட்ச ராஜ்யம் உனக்குரியது. பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள், 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது நான் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறான். அப்படியானால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை அவனுடைய கண்கள் கண்டபோது அவன் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு முன்பாக நான் அசுத்த உதடுள்ள மனுஷனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு வாஞ்சை காணப்படுகிறது. அந்த வாஞ்சை என்ன? உமக்கென்று நான் போகிறேன். அந்த வாஞ்சையை கண்ட தேவன் என்ன செய்கிறார்? இதோ ஒரு நெருப்பு தழலினால் அவனுடைய உதட்டை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து யாரிடத்தில்? ஏசாயாவிடத்திலே பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். இதுதான் இன்றைக்கு தேவ ஜனத்தினுடைய ஜீவியத்திலே நடந்த அனுபவமாயிருக்கிறது. முன்பு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தீர்கள், ஆயிரக்கணக்கான பாவத்தை செய்து வருகிறோமே, எங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் என்றுதான் நீங்களும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த கிரியை என்ன? ஒரு பெரிதான சுத்திகரிப்பை உண்டாக்கினார். அன்றைக்கு ஒரு தேவதூதன் பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழலை எடுத்து கொண்டு வந்து எப்படி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாயை வைத்து அவனுடைய ஜீவியத்திலே ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கினாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் விசேஷித்த அக்கினி அபிஷேகத்தினாலே உன்னுடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு உன்னுடைய ஜீவியத்திலே உண்டானபடியால் ஒரு தைரியம் உண்டாகிறது. ஆண்டவரே, உமக்கென்று நான் போகிறேன், உமக்கென்று நான் போகிறேன்.
என்னுடைய வாழ்க்கையிலே நீர் சுத்திகரித்தீர், என்னுடைய வாழ்க்கையை நீர் பரிசுத்தப்படுத்தினீர், என்னுடைய வாழ்க்கையிலே நீர் தேவ அன்பை வெளிப்படுத்தினீர். ஆகவே ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஆண்டவரே எனக்கென்று யார் போவார் என்கிற சத்தத்தை கேட்டுவிட்டேன், உமக்கென்று நான் போகிறேன். அந்த சுத்திகரிப்பும் அந்த அபிஷேகமும் இல்லாவிட்டால் அந்த தைரியம் உனக்குள்ளாய் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தேவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்த சுத்திகரிப்பு எதற்காக என்றால் தேவனுக்கென்று நீ செல்லும்படியாக. தேவன் உன்னிடத்திலே கேட்பார், எனக்கென்று யார் போவார் என்று கேட்கும் போது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீரல்லவோ சுத்திகரித்தீர், உமக்கென்று நான் போகிறேன். நீ சுத்திகரிக்கப்பட்டது தேவனுக்காக, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. தெய்வ பிள்ளையே, தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினது தேவனுக்காக. தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னுடைய சூம்பின கைகளையும் தேவனுடைய சூம்பின கால்களையும் தேவனுடைய இதோ ஆவி ஆத்ம சரீரத்தையும் பழுதாயிருந்த உன்னுடைய ஜீவியத்தை இதோ சீர்படுத்தினது, ஸ்திரப்படுத்தினது எதற்காக என்றால் தேவனுக்கு ஆசீர்வாதமாக நீ கிரியை செய்யும்படியாக. தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட வெளிப்படுத்தலோடு ஜீவிக்கிற ஒரு மனிதன் தான் தேவனுடைய மனிதன், தேவனுடைய அறிவை பெற்ற மனிதன். ஆகவேதான் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு பெரிய வீட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய வீட்டிலே என்ன காணப்படுகிறது? அநேக விதமான பொருட்கள் காணப்படுகிறது. ஒரு பெரிய வீட்டை தேவன் காட்டுகிறார். அந்த பெரிய வீட்டிலே அநேக விதமான பொருட்கள் காணப்படுகிறது. அந்த பொருட்கள் எப்படி இருக்கிறது? தெய்வ பிள்ளையே, பொன் காணப்படுகிறது, வெள்ளியிலான பொருட்கள் காணப்படுகிறது, மரம் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதுமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனமுள்ள பாத்திரமாய் மாறுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியை அப்படிதான் தேவன் மாற்றினார். முற்காலங்களிலே அவன் கனவீனமான ஒரு பாத்திரமாக காணப்பட்டான். ஆனால் தேவன் ஏசாயாவை சுத்திகரித்தார். தேவனுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக, கனமுள்ள பாத்திரமாக மாற்றினார். நீ ஒருவேளை, ஆண்டவரே நான் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் என்று சொல்லி மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கலாம். சிலரோ நான் மண்ணை போன்ற மண்ணிலா செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் என்று சொல்லி உன்னையே நீ கனவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம். சிலரோ நான் மரத்தினால் செய்யப்பட்டவன் என்று சொல்லி நான் விலையில்லாதவன் என்று ஒருவேளை நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். நீ பொன்னினால் செய்யப்பட்டவனாயிருந்தாலும், நீ மண்ணினால் உருவாக்கப்பட்ட பாத்திரமாயிருந்தாலும், நீ மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரமாயிருந்தாலும், நீ எப்பேற்பட்ட உலோகத்தினால் செய்யப்பட்ட பாத்திரமாக ஒரு பெரிய வீடாகிய தேவ சபைக்குள்ளே காணப்பட்டாலும், நீ உன்னை தேவனுடைய சுத்திகரிப்புக்கென்று ஒப்பு கொடுத்தால், நீ பொன்னானாலும், நீ வெள்ளியானாலும், நீ மண்ணானாலும், நீ மரமானாலும், உனக்குள்ளாக தேவன் ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கும் போது நீ எஜமானுடைய கரத்திலே ஒரு உபயோகப்படுத்தப்படக்கூடிய பாத்திரமாக மாறுகிறாய். தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ ஜனமே, ஒரு பெரிய வீடு தேவ சபையிலே நீ ஒரு பொன்னை போல, ஒரு மண்ணை போல, ஒரு மரத்தை போல, ஒரு வெள்ளியை போல, நான் கனவீனமானவன், நான் கனமுள்ளவன் என்று நீ எப்படி எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி, நீ உன்னுடைய நிலவரத்திலிருந்து உன்னை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த ஏசாயாவை எப்படி சுத்திகரித்தீரோ அதை போல என்னுடைய இருதயத்தை, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரியும் என்று நீ ஒப்பு கொடுக்கும் போது எஜமானனுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக தேவன் மாற்றுகிறார். தேவன் உன்னை சுத்திகரித்தது தேவனுக்கு பிரயோஜனம் படுகிற ஒரு பாத்திரமாக நீ காணப்பட வேண்டும் என்பதற்காக. இனி நீ உன்னுடையவன் அல்ல, இனி நீ உன்னுடையவள் அல்ல, இனி நீ தேவனுக்கே சொந்தம். நீ தேவனுக்கு சொந்தமாயிருப்பாயானால் நீ தேவனுக்கென்று செயல்படுவாய், நீ தேவனுக்கு சொந்தமாக காணப்படுவாய் என்றால் நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். நீ தேவனுக்கு சொந்தமானவனாக, சொந்தமானவளாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட
பண்ணப்பட்டிருப்பாய் என்றால் அந்த அபிஷேகத்தினாலே நீ தேவனுடைய நாமத்துக்கென்று கிரியை செய்வாய். சவுல் என்ன செய்தான்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டும் கூட தேவனுக்கு ஏற்ற ஜீவியம் செய்யாதபடியினால் தள்ளப்பட்டு போனான். ஆனால் தாவீதோ தேவனுக்கு ஏற்ற அபிஷேகத்தை பெற்ற பிறகு தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்தான். இந்த நாளிலே நீங்கள் உங்களை தேவனுக்கு என்று சமர்ப்பியுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த ஆரோக்கியம், நீர் கொடுத்த அபிஷேகம், நீர் செய்த நன்மைகள் எல்லாம் உமக்காக ஆண்டவரே. அந்த வெளிப்பாட்டோடு நீ ஜீவிப்பாயானால் உன்னிலே துர்க்குணம் காணப்படாது, உன்னிலே பாவம் காணப்படாது, உன்னிலே இச்சைகள் காணப்படாது, உன்னிலே தேவன் விரும்பத்தகாத காரியங்கள் காணப்படாது, உன்னிலே பொருளாசை காணப்படாது, நீ பணப்பிரியனாக காணப்பட மாட்டாய். உன்னுடைய ஜீவியம் மற்ற தேவனை அறியாத மனிதர்களுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படும். நீ முழு உலகத்திற்கும் வெளிச்சமாக காணப்படுவாய். நீ முழு உலகத்திற்கும் ஒரு சாட்சியாக காணப்படுவாய். உன்னுடைய ஜீவியம் ஒரு உன்னத ஜீவியமாய் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் மத்தேயு 25 அதிகாரம் 34 35 வசனங்களை வாசிக்கும் போது, மத்தேயு 25 34 35. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். ராஜா யார்? அந்த ராஜா அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜா. ஒரு நாள் வருகிறது, ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. இடது பக்கத்திலே வெள்ளாடுகளும் வலது பக்கத்திலே செம்மறியாட்டை போன்றவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அந்நாளிலே இயேசு ராஜா வெள்ளை சிங்காசனத்தில் இருந்து கொண்டு அந்த வலது பக்கத்திலே தியாகத்தோடு ஜீவித்த செம்மறியாடுகளை போல ஜீவித்த தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த நீதிமான்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிதாவின் நாமத்திற்காக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஜீவித்தவர்கள், பிதாவின் நாமம் மகிமைக்கென்று ஜீவித்தவர்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இந்த நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தார்கள்? இதோ ஆண்டவர் பசியாயிருந்தாராம். ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? பசியாயிருந்தாராம். பசியாயிருந்த போது எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் தாகமாயிருந்தேன், எனக்கு என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். ஆனால் இந்த நீதிமான்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியாயிருந்தீர்? உமக்கு எப்பொழுது நாங்கள் ஆகாரம் கொடுத்தோம்? ஆண்டவரே, நீர் எப்பொழுது தாகமாயிருந்தீர்? உம்முடைய தாகத்தை நாங்கள் எப்பொழுது தீர்த்தோம்? ஆண்டவரே, நீர் எப்பொழுது அந்நியராய் வந்தீர்? நாங்கள் எப்பொழுது உம்மை சேர்த்து கொண்டோம் என்று இந்த நீதிமான்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது இந்த ராஜா சொல்லுகிறார், இதோ 40ஆம் வசனத்திலே வாசியுங்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக மனிதன் என்ன செய்வான்? இந்த பூலோகத்திலே ஒரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனிதனை கண்டால், இந்த உலகத்திலே ஆஸ்திகளும் ஐஸ்வர்யமும் உள்ள ஒரு பெரிய மனிதனாக அவர்களை கண்டு என்ன செய்வார்கள்? அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை பார்க்கும் போது அவர்களிடத்திலே உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும், எல்லா வசதிகளும், எல்லா சம்பிரமமான காரியங்களும் இருக்கிறபடியால் அவர்களை பெரியவர்களாக எண்ணி என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் விருந்து வைப்பார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த சிறியவராகிய என் சகோதரனுக்கு, இந்த உலகத்திலே
பார்க்கும் போது மேன்மைப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சிறியவனாய் இருக்கக்கூடிய என் சகோதரனுக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். போகும்போது கஷ்டப்படுகிற, பாரத்தோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, எங்கேயோ மூலையிலே முடுக்கிலே கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை நீ பார்க்கும் போது அவர்களை உன்னுடைய சகோதரனாக, உன்னுடைய சகோதரியாக, உன்னுடைய மகனாக, உன்னுடைய மகளாக கண்டு, ஆண்டவரே இவர்கள் பசியாய் இருக்கிறார்களே, நான் போஜனம் கொடுக்கிறேன். இவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்களே, இவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறேன். இவர்கள் அந்நியராய் இருக்கிறார்களே, இவரை என்னிடமாய் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நீ யாருடைய பசியை தீர்த்தாயோ, யாருடைய தாகத்தை தீர்த்தாயோ, எந்த சிறியரை அற்பமாக எண்ணாமல், அந்நியராய் எண்ணாமல் உனக்கடுத்து உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டாயோ அதை இயேசுவுக்கே செய்தீர்கள். அந்நாட்களிலே அப்படிப்பட்ட இயேசுவுக்கு செய்கிறோம் என்கிற ஞானம் இல்லாமல் அந்த சிறியருக்கு யார் உதவி செய்தார்களோ அப்படிப்பட்ட கபடற்ற நீதிமான்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்திற்கு முன்பாக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீ செய்வாயானால் மிகுதியான பொக்கிஷங்களை நீ எங்கே சேர்த்து வைக்கிறாய்? உனக்கென்று அல்ல, நீ ஒரு பணப்பிரியனாய் அல்ல, நீ ஒரு பொருளாசையுடையவனாக அல்ல, உன்னுடைய பொக்கிஷத்தை நீ பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வரும்போது அவர் மிகவும் பசியோடு காணப்படுகிறார். பசியோடு காணப்பட்ட வேளையிலே ஒரு அத்தி மரத்தை காண்கிறார். அந்த அத்தி மரத்தை கண்ட ஆண்டவர் அந்த அத்தி மரமானது இலைகளோடு தழைகளோடு செழித்து நிற்பதை பார்த்து அந்த அத்திமரம் தன்னுடைய பசியை ஆற்றும் என்கிற நம்பிக்கையோடு அந்த அத்தி மரத்தின் அருகே வருகிறார். ஆனால் அந்த அத்தி மரத்தின் அருகே வந்த வேளையிலே அந்த அத்தி மரம் கனி கொடுக்கக்கூடிய காலமா இராதபடியினால் அந்த அத்தி மரத்திலே ஒரு கனியும் காணப்படவில்லை. இயேசுனுடைய பசியும் ஆற்றப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ கனியை எதிர்பார்த்து வருகிறார். கனியை எதிர்பார்த்து வந்த காலம் எந்த காலம்? அந்த மரம் கனி கொடுக்க கூடாத ஒரு காலம். அந்த கனி கொடுக்க கூடாத காலத்திலே கனியை எதிர்பார்த்து அத்தி மரத்தின் அருகே வருகிறார். ஆனால் ஒரு பழமும் இல்லாதபடியினால், ஒரு கனியும் இல்லாதபடியினால் இனி ஒரு காலம் நீ கனி கொடாதிருப்பாயாக என்று சொல்லி சபித்து செல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இது நமக்கு ஒரு அதிர்ச்சியாக காணப்படுகிறது அல்லவா? ஆண்டவரே, இது என்ன நியாயம்? இதுல என்ன நியாயம் இருக்கிறது? இந்த அத்தி மரம் கனி கொடுக்க கூடிய காலம் அல்ல, கனி கொடுக்க கூடாத, கனி கொடுக்க இயலாத ஒரு காலத்திலே நீர் அத்தி மரத்தினிடத்திலே வந்து கனியை எதிர்பார்க்கலாமா? ஒரு கேள்வி. இரண்டாவது, கனி இல்லாத வேளையிலே அது இனி ஒரு காலம் கனி கொடாது இருப்பதாக என்று சொல்லி சபித்து செல்லலாமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுமானாலும் கடந்து வரலாம். நீ எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் கடந்து வரலாம். எதற்காக? அவருடைய பசி உன்னால் ஆற்றப்படும்படியாக, அவருடைய தாகம் உன்னால் தீர்க்கப்படும்படியாக. அவர் அந்நியராக வரும்போது நீ அவரை சேர்த்து கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு பசியுள்ளவராக, தாகமுள்ளவராக எந்த சூழ்நிலையிலேயும், எந்த சந்தர்ப்பத்திலேயும், எந்த காலகட்டத்திலேயும் அவர் உன்னுடைய ஜீவியத்திலே கடந்து வருவார். நீ எப்பொழுதும் சந்தோஷத்தோடு ஜீவித்து வருவாயானால் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஆண்டவரை தாகம் தீர்க்கக்கூடிய, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய, ஆண்டவருக்காக செயல்படக்கூடிய ஆவியின் கனிகளோடு, நீதியின் கனிகளோடு, பரிசுத்த கனிகளோடு நீ காணப்படுவாயானால் அதிக கனிகள் கொடுக்கும்படியாக உன்னை தேவன் ஏறு போட்டு வளர்ப்பார். நீ எல்லா சூழ்நிலையிலேயும் கனியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நேற்று நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் ஆண்டவரே, அதனாலதான் நீங்க வந்தப்ப நான் கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவரே, நான் நேற்று ஆண்டவரே மிகுந்த மனபாரத்தோடு காணப்பட்டேன். ஆகவேதான் நீர் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தபோது ஒரு
புன்சிரிப்போடு உம்மை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீ என்ன செய்ய முடியாது என்றால் தேவனை குறை சொல்ல முடியாது. எந்த சந்தர்ப்பமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் தேவன் உன்னை ஒரு வாசஸ்தலமாக, தேவன் உன்னை ஒரு ஆலயமாக, தேவன் உன்னை ஒரு அபிஷேகத்தோடு வைத்திருக்கிறார் என்றால் எப்பொழுதுமானாலும் எந்த சந்தர்ப்பத்தினாலும் தேவனை நீ மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுக்கு கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியம் செய்யும்படியாக, அப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகத்தோடு வந்தேன், நீங்கள் என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள், இதோ உங்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் தேவனுடைய நாமத்தை நாம் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக, தேவனுக்கென்றே ஜீவிக்கும்படியாக. இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல. ஆகவேதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதித்தார். யாரை கொடுத்து ஆசீர்வதித்தார்? ஈசாக்கை கொடுத்து தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எத்தனையோ வருடங்கள் அவன் பிள்ளை இல்லாமல் இருந்தான். ஆனால் தெய்வ பிள்ளையே, அவனை தேவன் 100 வயதிலே அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அவனை தேவன் ஆசீர்வதித்தார். அவனுடைய இருதயம் எப்படி காணப்பட்டது தெரியுமா? தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தேவனுக்குரியது. தேவன் எனக்கு கொடுத்த ஈசாக்கு என்னுடையவன் அல்ல, தேவனுடையவன். ஆகவேதான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்திலே தேவன் ஆபிரகாமிடத்திலே கடந்து வந்து என்ன கேட்கிறார்? உன் ஏக புத்திரனாகிய ஈசாக்கை மோரியா மலைக்கு அழைத்து சென்று எனக்காக பலியிடுவாயாக என்று கேட்டபோது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் கொடுத்தது கர்த்தருக்காக. அவன் மோரியா மலைக்கு அழைத்து செல்கிறான். தன்னுடைய ஏகபுத்திரனாகி ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கத்தியை ஓங்கின போது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று தேவனுடைய சத்தத்தை கேட்டான். நம்முடைய தேவன் வாழ்வளிக்கிற தேவன். நம்முடைய தேவன் சாபத்திற்குரிய தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் உன்னை தேவன் வாழ வைக்கும் போது, உன்னை தேவன் ஆசீர்வதிக்கும் போது உன்னுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எனக்குரியதல்ல ஆண்டவரே, எனக்குரியதெல்லாம் உமக்குரியது. பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் ஆபிரகாம் காணப்பட்டான். அப்படியே அவனுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியிலே காணப்படுகிற கடற்கரை மணலத்தனையாக அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ காணப்பட்டாள். அன்னாளுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? அவள் பிள்ளை இல்லாதிருந்தாள். அவள் நிந்தையினாலும் அவமானத்தினாலும் காணப்பட்டாள். ஆனால் தேவ சமூகத்திலே அவள் அழுது ஜெபித்த போது என்ன ஜெபித்தாள்? எனக்கு ஒரு குமாரனை நீர் கொடுப்பீரானால் அந்த குமாரனை உமக்கென்றே கொடுப்பேன். தேவ சமூகத்திலே வளர்த்தப்படும்படியாக உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னாள். அவளுடைய இருதயம் எப்படி காணப்பட்டது? எனக்கென்று நீர் கொடுப்பதை நான் உமக்கென்றே கொடுப்பேன். அதுதான் தேவனுடைய அறிவை பெற்ற தெய்வ ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கை. தெய்வ பிள்ளையே, ஆனால் அஞ்ஞானிகள் எப்படி காணப்படுகிறார்கள்? தேவனை அறிந்து கொள்ளாதவர்கள் எப்படி காணப்படுகிறார்கள்? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது தேவனோ உன்னை எப்படி வைத்திருக்கிறார்? தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, நல்ல பிள்ளை பாக்கியம் கொடுக்கப்படுகிறது. தேவன் உன்னை வாசஸ்தலமாக மாற்றுகிறார், உனக்குள்ளே உலாவி வருகிறார். உன்னை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிக்கிறார். ஆனால் உன்னுடைய இருதயம் எப்படி காணப்பட வேண்டும்? நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடியால், நீ ஒரு தேவனுடைய அறிவை பெற்ற மனிதனாய் இருக்கிறபடியால் உன்னுடைய அறிக்கை என்ன? என்னுடையவைகள் உம்முடையவைகள். இனி நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன். நான் உம்முடையவனாய் இருக்கிறபடியால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நான் உம்முடையவனாய் இருக்கிறபடியால் என்னை நீர் சுத்திகரித்தபடியால் ஏசாயா எப்படி தைரியப்பட்டானோ அதை போல ஆண்டவரே, நான் உமக்காக போகிறேன், நான் உமக்காக செயல்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே பழுதற்ற ஒரு ஜீவியத்தை நீர் கட்டளையிட்டபடியால் நான் உமக்கென்று கிரியை செய்வேன். தேவன் உங்களுக்கு கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் தேவனுக்கென்று, தேவனுடைய நாமத்திற்கென்று, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு.
பிரைஸ் தி லார்ட். அப்சலோம் என்கிற ஒரு மனிதன் காணப்பட்டான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்சலோமை குறித்து அங்கே வாசிக்கிறோம். இந்த அப்சலோம் என்ன செய்தானாம்? ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓடும்படியாக 50 சேவகர்களையும் சம்பாதித்தானாம். தான் ஒரு ராஜாவை போல மாற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவன் இப்படியாக சம்பாதித்தான். தன்னை மேன்மைப்படுத்த வேண்டும், தன்னை பெரிய ஆளாக காட்ட வேண்டும், தன்னை ஒரு ராஜாவாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமுடையவனாக காணப்பட்டபடியால் இதை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அவனுடைய முடிவு எப்படி காணப்பட்டது? அவன் ஒரு முறை அவன் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அவனுடைய தலைமுடியானது கர்வாலி மரத்திலே சுற்றப்பட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, உன்னை உயர்த்தி காட்டும்படியாக அல்ல. ஆகவேதான் சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறான், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, நாம் ஜெபத்திலே கடந்து செல்வோம். சங்கீதக்காரனாகிய தாவீதை போல நம்முடைய அறிக்கையும் காணப்படட்டும். எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணினது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக, தேவன் உன்னை ஆசீர்வதித்தது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக, தேவன் உன்னை சௌக்கியப்படுத்தினது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக. தெய்வ பிள்ளை, அப்சலோமை போல உன்னை நீ உயர்த்தும்படியான எண்ணம் உனக்கு வேண்டாம். எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, நீர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவரே நோக்கம் எங்களிலே நிறைவேறும்படியாக, நாங்கள் இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலை உள்ளவர்களாக அல்ல ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இனி நாங்கள் எங்களுக்கு உரியவர்கள் அல்ல, உமக்கே உரியவர்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஆவி, ஆத்மா முழுமையாக எங்களை உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவன் இதோ என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்பீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை சுத்திகரித்தார். நீங்கள் தேவனுக்கென்று இதோ புறப்பட்டு சென்றீர்கள். இதோ அனைத்து ஜாதி மக்களையும் நீங்கள் தேவனுக்கென்று சீஷர்கள் ஆக்கினீர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக அல்ல, அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களாக காணப்படும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களை முழுமையாக உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கு என்று சொல்லி நீங்கள் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து செபிப்பீர்கள் ஆண்டால் நிச்சயமாகவே உங்களுடைய ஜீவியம் ஒரு பரலோக உன்னத ஜீவியமாக காணப்படும். உங்களுடைய ஜீவியத்தை மென்மேலும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள், கீழாமகாமல் மேலாவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாக காணப்படும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்பீர்கள். உங்களுடைய கண்களை மூடும். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்து சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்து சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே,
ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம் அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம் கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம் அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே நாம் மறுரூபமாகிடுவோம் கர்த்தருக்கே மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே நாம் மறுரூபமாகிடுவோம் மகிமையில் சேர்த்திடுவோம் தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே மகிமையின் ஆலயமே நாமே அவ்வாலயமே தேவனின் ஆலயமே தேவன் நம்மை சுத்திகரித்தபடியினார் ஏசாயாவை எப்படி சுத்திகரித்தாரோ அதே போல உங்களுடைய ஜீவியத்தை தேவன் சுத்திகரித்தபடியால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எனக்கென்று யார் போவார் என்கிற சத்தம் கேட்கும் போது ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையை சுத்திகரித்தீரே நான் உமக்காக போகிறேன் என்கிற தைரியம் உண்டாகும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவன் தேவன் அபிஷேகம் பண்ணின நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் ஜீவித்தபடியால் தள்ளப்பட்டான். ஆனால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்த தாவீதை போல தேவ நோக்கத்தை விளங்கி கொண்டு ஜீவிக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்தை தேவனுடைய ஆலயமாக தேவன் மாற்றி இருக்கிறார் என்றால் அது உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக என்கிற தெய்வீக அறிவை தேவன் தந்தபடியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முற்காலங்களிலே நீங்கள் பலவிதமான பலவீனங்களோடு காணப்பட்டீர்கள். ஆனால் தேவன் உங்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி இதோ சௌக்கியப்படுத்தி இருக்கிறார் என்றால் தேவனுக்கென்று நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதோ அஞ்ஞானிகளை போல தேவனை அறியாதவர்களை போல எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கிற சிந்தை இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுகிறோம். ஆண்டவரே நீர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் என்கிற சிந்தையோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் பெரிய வீடாகிய தேவ சபையிலே ஆண்டவரே முற்காலங்களிலே ஆண்டவரே மண்ணை போல மரத்தை போல பொன்னை போல வெள்ளியை போல கனமுள்ளவர்களாக கனவீனர்களாக எல்லாம் காணப்பட்டோம். ஆனால் என்றைக்கு நீர் எங்களை சுத்திகரித்தீரோ அன்றைக்கே நாங்கள் எஜமானருக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாக மாற்றப்பட்டோம். அதற்காக தேவனை நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் அவருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தேவனுக்குரியது. தெய்வ பிள்ளையே தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுக்குரியது என்கிற எண்ணத்தோடு ஜீவிக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்நாளுக்கு தேவன் குழந்தையை கொடுத்தார்.
குழந்தை தன்னுடையது என்று அல்ல, தேவனுக்குரியது என்று வளர்த்தாள். அப்படியே உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்குரியவர்கள் என்கிற எண்ணத்தோடு வளர்க்கப்படும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவார். அப்சலோம் தன்னைத்தான் உயர்த்தினான். அவன் தெய்வ பிள்ளையே தேவனால் அங்கீகரிக்கப்படாமல் போய்விட்டான். அப்படிப்பட்ட தன்னைத்தான் உயர்த்துகிற எந்த எண்ணமும் தெய்வ ஜனங்களுக்குள்ளே வராதபடி பாதுகாக்கப்படும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். கர்த்தர் மத்தியிலே பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தேவன் பசியாய் இருக்கும் போது, தேவன் தாகத்தோடு இருக்கும் போது, அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக, அவருடைய பசியை போக்குகிறவர்களாக எப்பொழுதும் கனியுள்ள ஜீவிய செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம்.